ஏன்னா இன்றைக்கி ராதாரவி சினிமாவில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இந்த இன்டர்நெட் பீப்புள் தான். இவங்க மட்டும் என்னை போடாமல் இருந்தாங்கன்னா யூடியூப்பில் நான் நடித்த 300 படத்தை விட்டுட்டான். ஆனால் அண்ணன் அன்றைக்கி யூடியூப்பில் பேசுகிறீங்க பாருங்கள், அது மாதிரி வந்து இந்த படத்தில் நடிங்கன்னு கேட்குறேன். அது யார் காரணம்னா இந்த இன்டர்நெட் பீப்புள் தான். அதனால் அவர்களையும் வணங்கி ராதாரவி என்ன பேசுகிறான் என்று கேட்க வந்திருக்கும் ஒரு சில அதிமுகவை சேர்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் காவல்துறையை சேர்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இன்று 65வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் செயல் தலைவர் தளபதியார் அவர்களுக்கும், என்னுடைய அரசியல் ஆசான் என்னுடைய அருமை சித்தப்பா தானை தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த திசையில் இருந்தாலும் அவர்களை வணங்கி என்னுடைய சிறப்புரையை ஆரம்பிக்கின்றேன். கூட அண்ணன் பேசும்போது சொன்னார், திமுகலேருந்து எல்லாரும் போனவங்களும் வந்துடுவாங்கப்பா. நான் வந்தேன், அப்படி வரல. நான் என்ன சுயம்பா வந்தேன். சின்ன சின்ன கோபம் இருக்குன்னு சொல்லிட்டு வரேன் முதல்ல. எதற்காக வந்தேன்னா, ஒரு வீட்டில் ஒரு நாயை வளர்த்தாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் நாயை வளர்த்தான். அவன் பொண்டாட்டி சொல்லிச்சியோ, இந்த நாய் சும்மா ஊழ விட்டுக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்குது, எங்கேயா போய் விட்டு தொலையாரு. சரின்னு சைதாப்பட்டியில் இருக்கிற நாயை போய் தேனாம்பேட்டில் போய் விட்டுட்டு வந்தான். தேனாம்பேட்டில் விட்ட உடனே இவன் வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே வீடுக்குள்ளே வந்தால் நாய் இருக்கு. பொண்டாட்டிக்காரி சொன்னான், நீ வேணும்னே சொல்கிறேன், நீ நாயை எங்கேயோ பக்கத்தில் தான் விட்டேன். இல்லடி சத்தியமாக தேனாம்பேட்டியாண்ட விட்டு வந்தேன். அதெல்லாம் சொல்லாது, நீ போய் தூரமாக விட்டுவான். சரின்னு அடுத்த தடவை போனால் மயிலாப்பூராண்ட விட்டுட்டு வந்துட்டான். வந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா வீட்டுக்குள்ளே நாய் நிற்குது. அப்புறம் பார்த்தா பொண்டாட்டிகிட்ட சொன்னான், நீ ஒன்றும் கவலைப்படாத, போயிட்டு நார்த் மெட்ராஸில் போய் ராயபுரம் பக்கத்தில் போய் நாயை விட்டான். வரவே வராத வரைக்கும் சொல்லி விட்டு போயிட்டான். விட்டுட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சந்தேகம் வந்தது, எதுக்கு நிறுத்தி பொண்டாட்டியை கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான். ஏம்மா நாய் வந்துருச்சான்னு கேட்டான். அவர் சொன்னா, நாய் வந்துருச்சு, இங்கே தான் இருக்கு நாய். அப்படியா, அந்த ஃபோன் அப்படியே அந்த நாய்கிட்ட கொடு ஏன்னு கேட்டான். இல்லை இல்லை, எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியல, அந்த நாய்கிட்ட கேட்டுக்கலான்னு சொல்லுவேன். அந்த நாய்க்கு தெரியுது இதுதான் வீடு, இதான் சோறு போட்ட இடம், நம்ம வளர்த்த இடம், நமக்கு ஞானத்தை உண்டாக்கிய இடம்னு அந்த நாய்க்கு தெரியுது. 5 அறிவு கொண்ட நாய். 5 அறிவு கொண்ட நாய்க்கு தெரியும் போது 6 அறிவு கொண்ட ராதாரவிக்கு தெரியாதா? நான் கூட நினைச்சேன், என்னடா நம்ம தான் இப்போ சேர்ந்துருக்கோன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி அண்ணன் வைகோ வந்துட்டாரு. என்னன்னா அண்ணன் வைகோ வந்ததுனால எனக்கு ஒரு 15 நிமிஷம் அவுட்டு பேச முடியல. நான் உண்மையிலே பார்த்து பாராட்டுறேன். நான் அதுக்காக சொல்லி எல்லாருமே சேர வேண்டிய இடம். ஏன்னா திமுக மட்டும் யாரையும் தேடி போவார், எல்லாரும் நம்ம தான் திமுகவுக்கு வரணும். அதுக்கு தான் சொன்னேன், சீமான்கிட்ட கூட சொன்னேன். நான் வீட்டில் கூப்பிட்டு பேசும்போது சீமான்கிட்ட சொன்னேன், ஏ உனக்கு தமிழனா காப்பாற்றணும்னு ஆசை இருக்குல்ல, திமுகவுக்கு வா. நீ வந்து திமுக சேர வேணாம், உன் கட்சியாவே வா. ஏன்னா தமிழனை காப்பாற்றணும்னா எல்லாருக்குமே ஒரே முகமாக வேண்டும். அதாகும் தனித்தனியாக பேசிக்கிட்டு இருந்தா எப்படா கிடைக்கும்? அதனால தான் அந்த பையன் சொல்றான், பெரியார் சிலையை இடிக்கணும்னு சொல்றான்டா ஒரு சாதாரணமான பையன். ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லடா, ஒற்றுமையா இருக்கணும். நான் கூட ஐயா ராமதாஸ் எனக்கு பிடிக்கும். அவர் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. அண்ணன் சொன்ன மாதிரி அவர் திண்டிவனத்திலே ஒரு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு நடத்துறாரா திண்டிவனத்துக்கு நடத்த அங்கேயே பட்ஜெட் ஒன்று போடுறாங்க. திண்டிவனத்துக்கு ஒரு பட்ஜெட் எதுக்கு? எதுக்காக சொல்லணும்? அவங்களாம் ஒன்னா சேர்ந்தோம்னா அப்பதான் வெற்றி பெற முடியும். ஐயா ராமதாஸ் அவர்கள் நல்லவர் தான். அவருக்கு இந்த ஆவியை மறந்துட்டார். அவர் சொல்றார், திராவிடர்கள் இல்லாமல் இருந்தால்தான் பொழப்பு நடத்த முடியும். அடியே திராவிடர்கள் நீயே கிடையாது. முதல்ல 2 ரூபாய்க்கு ஊசி போட்டவருக்கு எப்படி மெடிக்கல் காலேஜ் வரும்? அப்படி நான் கேட்கல, திண்டிவனத்தில் கேட்கறான். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் சொல்றேன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாரும் தடிக்க விழுந்தவங்க பூரா நான் தலைவன் நான் தலைவன் நான் தலைவன். கூட அண்ணன் பேசும்போது சொன்னார், அது கமலஹாசனே ரஜினிகாந்த். நான் பேரை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து உத்தரவு போட்டாங்க, இனிமேல் பேசக்கூடாது அவரை பற்றி. வேற இவரை பற்றி அவரை பற்றி யாரு, எனக்கு என்ன வேலை இருக்கு இவங்க பேசுறது? ஏன்னா நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன்.
ஏன்னா எனக்கு தெரியும் எது வரும் எது வராதுன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் அதிமுக இருக்கும்போது சகோதரர் வாணி சந்திரசேகர் கல்யாணத்துக்கு போகும்போதே சொன்னேன், முதலமைச்சராக தகுதியுடைய ஒரே ஆள் யாருன்னா தளபதியார் தான் சொன்னேன். எதுக்காக சொல்றேன்னா, நீ வேணாலும் கண்ணாடியில் போய் முகத்தை பாருயா, யார் வேணும் போய் பாருங்க, லட்சணம் இருக்கான்னு போய் பாருங்க. முதல்ல அழகு இல்லடா, அதுல அறிவு வேண்டும். அரசியல் அறிவு இருக்கிற 50 ஆண்டு கால அனுபவம் இருக்கிற இந்த அரசியல்ல தளபதியார் சாதாரணமான ஆள் அல்ல. அவரு விசால எங்க அப்பா ஜெயில இருந்தார். எங்க அப்பாவுக்கு பொழுது போலனா ஜெயிலுக்கு போயிடுவார். அவருக்கு சாதாரணமான விஷயம். அவர் போயிட்டார். கொஞ்சம் பேர் போஸ்டர்ல என் பேர் போட்டிருக்காங்க, நீ அமைதியா. உன்ன மாதிரிதான் நானும் 10 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அமைதியா. அப்புறம் நான் ஒண்ணு கூட பேசுவேன், சொல்றேன். ஏன்னா இல்ல நல்லவர் தான், நம்மால் தான். என்ன கிழமை 6 மணிக்கு ஏற்றி சொல்ல, அதை ஒரு 10 மணிக்கு ஏற்றிருந்தா எனக்கு சொல்ல கிடையாது, போயிருக்கல. இருக்குதா? நான் ஏன் சொல்றேன்னா, விளையாட்டுக்கு இல்லை, தயவுசெய்து சொல்றேன். நான் வந்தது நபர் நல்ல நம்ம சொல்ல சுயம்பா வந்திருக்கேன்னு அர்த்தம். என்னுடைய சொந்த சிந்தனையில் தான் வந்தேன். ஏன்னா நான் இது வேணும் அது வேணும் கேட்டெல்லாம் வர ஆள் அல்ல. நான் அதுக்குள்ள அப்பாற்பட்டவர். எனக்கு மாசுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா செய்தவர்கள் சொந்துக்கு வேலை செய்வேன். ஏன்னா மாசு மாதிரி ஒரு ஆள் வரணும். சாதாரணமான விஷயம் இல்லை, தெரிஞ்ச விஷயம் இல்லை. என்னென்ன செய்யணும்னு அவர் சொன்னார், நான் அதிமுக இருக்கும் செஞ்சேன்னு. அது ஏன்னா அவர் ஒழுங்கா வச்சுட்டு இருக்காரு 135வது டிவிஷனை. அப்ப அதை ஏன் நம்ம போய் கெடுக்கணும்? அவர் என்ன கேட்டார்? பள்ளிக்கூடம் தானே கேட்டார், கொடுத்துட்டு போ. அதான் வேலை இல்லை. எதுக்கு நான் சொல்றேன்னா, அவர் இதே மாதிரி தான் கார் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது கூட நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன், என்னாச்சு மாசு. ஏன்னா இவங்களாம் தேவைடா நாட்டுக்கு. நாங்களாம் தேவை சினிமாக்காரப்ப. நான் உண்மையை சொல்றேன். நான் இங்கே இப்படி மூஞ்சை காட்டி நான் தான் எம் ஆர் ராதா மோகன் சொல்றதுக்கு வரல. எங்கே இருந்தாலும் நான் எம் ஆர் ராதா மோகன் தான். அதை எப்படி மாற்ற முடியும்? ஆனால் ஏன் சொல்றேன்னா, சினிமாவில் பொய்ய சொல்லி எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. அதனால தான் உண்மையை சொல்ல வந்திருக்கோம். இங்க இன்னைக்கு நாட்டினுடைய நிலவரம் என்ன? யாரை ஆக்கணும் முதலமைச்சரான்னு யோசிச்சு செய். உனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் வேற. நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வாக்களிக்க வேண்டும். பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் பெத்த தாயை விற்றதற்கு சமம்டா. பெத்த தாயை விற்றதற்கு சமம். அதனால சொல்றேன், பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாத. தயவு செய்து சொல்றேன். தளபதியார் அவர்கள் விசால எங்க அப்பா ஜெயிலில் இருக்கும்போது அவரை பார்க்க நான் போயிருந்தேன். ஆனால் நான் விட்டுருங்க நானே திட்டிக்கிறவன சும்மா இருங்க. விசாக்கு சிறைச்சாலைக்கு சென்று என்னுடைய தந்தையாரை பார்க்க போகும்போது எங்க அப்பா சொல்றாரு, பாவண்டா அவன் சின்ன பிள்ளை, யாருக்கு ஸ்டாலின் பேர் சொல்லிதான் சொல்லுவார் அவங்க அப்பாவை. பிள்ளைடா பாவம் சின்ன பையன்டா. லத்திய அவர் நடிச்சு காட்டுறாரு, எனக்கு ஜெயிலர் ரூம்ல நடிச்சு காட்டுறாரு. லத்தியடா போலீஸ்காரங்க பின்னாடி அப்படியே திணிக்கிறாங்க. பின்னாடி திணிச்சுட்டு இங்க இடிக்கும்டா, உயிர் போயிடும்டா. அவனை தப்ப சொல்றாங்கடா அந்த மனுஷனை. பாவம் அந்த பையனா சின்ன பையன்டா. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த கொடுமையெல்லாம் பார்த்து விட்டு வந்தவர் தானடா என்னுடைய தளபதியார. இவங்க கட்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்றான் பாரு. அவெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, குடியை வச்சு இல்ல குனிய வச்சு இந்த லத்தி எடுத்து ஒரு இழுப்பு இருக்கணும். அப்புறம் சரி அவன் சொல்றேன். அந்த வலி வந்ததெல்லாம் தெரியும். யாரை பத்தி யார சொல்றது? அதற்காக சொல்றேன், தயவு செய்து சொல்றேன். நான் எனக்கெல்லாம் வரல. நான் என்ன சினிமால போய் 2 பொம்பளை ஈட்டனா கைய 4 லட்சம் ரூபாய் தரேன். ப்ரொடியூசர் ரசிக்கிறோம். அண்ணே பிரமாதமா இழுத்தீங்கன்னு கெடுத்தீங்கன்னு. உங்களுக்குலாம் இல்லாத குறிப்பிடா ராதாரன். நீ செஞ்சா விடுவானா? ஏன் நான் சொல்றேன்னா, அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் கத்தவரேன்னா, இந்த மாணவர்களுக்கு சொல்றேன், எதிர்காலம் தான். நீ எல்லாம் இளைஞர்களுக்கு சொல்றேன், மாயையை கண்டு அப்படியே மசிக்கிறாதீங்க.
மாயை பார்த்து பார்த்து அடல் அவர் அப்படி செஞ்ச பல்ட்டி எடுத்த சினிமாலாம் அடிக்கலாம்டா பல்ட்டி இங்க இருக்க சொல்றா. நான் சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்றேன், படித்தவர்களுக்கு சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன். உங்களை பத்தி தெரியாத அவங்களுக்கு நீங்க பாட்டு கிறுக்குத்தனமா போய் நின்றாதீங்க. எனக்கு உண்மையிலே கவலை இல்லை. நான் கப்பல் மாதிரி வீடு வச்சிருக்கேன்டா, வசதியா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி என் வயசு 65 ஆச்சு. ரசம் சோறு சாப்பிட்டு இருக்கேன். முடிச்ச உடனே அடுத்தது மோர் சாப்பாடு. மோர் சாதம் முடிஞ்சோன்னு வேலையை முடிட்டு போயிட்டே இருப்பேன்டா. எனக்குலாம் பயமே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா உங்களை நினைச்சு வருத்தப்படுறேன்டா. இந்த தமிழ்நாட்டுடைய தலையெட்டு பாரு, எவ்வளோ ஒருத்தன் வந்து இங்க சொல்றான் காலியிடமாக இருக்கிறதுன்னு சொல்றான் பாடுறான். திட்டவும் கூடாது சொல்றாங்க. நான் என்ன செய்யறது? ஏன்னா காலியிடம் எங்கடா இருக்கு? உங்க வீட்டுல இருக்கா காலி இடம்? காட்டுறான் எங்கடா இருக்கு காலி இடம்? அதுல சொல்ற ஒரு திமிரற்றாலே ஜெயலலிதா அம்மையார் இறந்து விட்டார், கலைஞரும் இல்லை. எங்கடா இல்லை? பார்க்கல நீ பார்க்கலையா? நீ போய் நேரம் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினிய. அப்போ சொன்னேன், அவர் என்னை பார்த்து இப்படி செய்தி கேட்டார், நல்லா இருக்கான்னு கேட்டாருன்னு. ஐயோ பாவம், நம்ம தலைவருக்குள்ள தலையிட்டு என்னன்னா எவன் ஆசீர்வாதம் வாங்குறானோ அவன் திருப்பி ரிப்பீட் அடிக்கிறாயா நம்மள. நான் சொன்னேன், முரசொலி தவளைகளாலே சொன்னேன், சத்தியமா சொல்றேன். நான் வராதுக்கு ஒரு காரணமே அதுதான். அந்த பேர மேடையில் ஏற்றினாங்க பாரு, எனக்கு பிடிக்கல. அவனுக்கு முரசொலிக்க கூட சம்பந்தம் நம்ம இதமே கிடையாதாடா. ஒரு ஃப்ராடு பயிலுது. ஒரு பொருளை காப்பாற்ற முடியாத பயலுது. அவங்க எல்லாம் போய் ஒரு ஆளா ஏற்றி மேடையில் ஏற்றினா நான் போய் அழுதுகிட்டே போய் சொல்லிட்டேன், தளபதியார்கிட்டே போய் சொல்லிட்டேன். உண்மையை சொல்றேன். நான் நேராக போய் நான் வரலங்கட்ட பார்த்து ஐயோ அவனை மேடையில் ஏற்றினா எனக்கு எரியுங்க, நான் இங்கேருந்து திட்டிடுவேன் ஏதாவது. நான் அது மாதிரியான ஆள். எங்கள் அப்பா இந்த துப்பாக்கி இருந்துச்சு சுட்டாரு, நான் வந்து சுட முடியாது, அந்த துப்பாக்கி வயிறு எரியுதுடா, கத்துறோம்டா. இந்த கத்தி 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 ஆவி பாதி குறையுதுடா நமக்கு. இதெல்லாம் நோயாம நோம்பு வச்சுட்டு நம்மளை வச்சு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இப்போ கேட்குறாங்க. இப்போ செய்யலாம் மையம் நோயோன்னு அவன் விடு இருக்குதா. இவங்க எல்லாம் உள்ள வந்து ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொடி உருவாக்க முடியல. ஏன்னா கலர் கிடைக்கலடா, எவனுக்கும் கலர் கிடைக்கல, எல்லாம் அப்படி தேடுறான். அதான் நான் நினைச்சேன், எங்க அப்பா எம்ஆர் எவ்வளவு பெரிய அதிகாரிக்கா. 1947 சொல்ற நாடகத்தில், ரத்தக்கல்லி நாடகத்தில், ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்டு பட்டாளம், ஏண்டா நாட்டை கொடுக்குறீங்கன்னு அப்போ சொல்றாரு. இப்ப நடக்குதுல அப்ப சொல்றாரு. எல்லாத்தையுமே முன்னாடி சொல்லி வச்சுட்டாரு. சினிமாக்காரன் நம்பாத, பேட்டரோட விட்டுடுவாங்க. வீடு வரைக்கும் கூப்பிட்டு வராதுன்னு அப்ப இருந்து மாரடிச்சிருக்காரா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாரடிச்சுட்டு இருக்கோம். நான் அந்த குழந்தைங்க செத்து போச்சு, பொம்பளை குழந்தைங்க செத்து போச்சு. ஏங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் சாமி கும்பிடுறேன். சாமி கும்பிட்டா என்ன சொல்லக்கூடாதா? தாங்க முடியல. அப்பா இங்க சொல்லிவிட்டு விறுவிறுன்னு போனவரு அங்க போய் அமிதாப் பச்சன் நன்றாக வர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்க. அதே பிரார்த்தனை இங்க சொல்ல 3 குழந்தைங்களுக்கு 3 குடும்பத்துக்கு சொல்ல. ஏன்னா செலவாயிடுமா இங்க சொன்னா? இதெல்லாம் ஒரு ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு எச்ச கூட்டம் போய் நிற்கிறது. தமிழ்நாட்டில் மக்கள் வருத்தப்படுகிறாங்க. நம்ம போய் கர்நாடகாவில் பேசிருக்க முடியாதா? இது மாதிரி அடிச்சு தோற்றிருப்பான். இந்நேரம் கடலே கிடையாதுடா கர்நாடகாவில். உப்பு காத்தே போடாத ஒரு ரோஷத்தோட இருக்கா. நமக்கு உப்பு காத்து போடுறது வேண்டாம், மக்கள் ரோஷம் இல்லை. கேட்கிறேன் என்ன சொன்னாங்க, என்னங்க நீங்க அவரை பத்தி ரொம்ப பெரிய மனசுக்கு போடாது. ஐநா சபை தலைவரா? டேய், நம்ம நடிகர், நானும் நடிகர் தான். நம்ம சொல்றோம் ரொம்ப நேர்மையா நடத்த போற ஆட்சி. உங்களுக்கு சொல்றேன், ஆதந்தத்தில் இருந்தீங்கன்னா, இந்த மோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன்,
இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், நான்லாம் நேர்மையான ஆட்சி நடத்தினோம்னா, ஏன்னா நம்ம வாங்குற காசில் எவ்வளோ ஒயிட்டு எவ்வளோ பிளாக் வாங்குறோம், எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், காமிடா கணக்கு பார்ப்போம் கரெக்டா. நீ காட்டுறா, நீ நியாயஸ்தண்டா. எவ்வளோ ஏமாத்துறோம் நமக்கு தானடா தெரியும். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சும்மா இதெல்லாம் போட்டு தொந்தரவு பண்ணாத. நல்ல மனுஷன் இருந்தாலும் ஐயோ ரொம்ப குழந்தை மாதிரி, குழந்தை மாதிரி நல்ல மனுஷன். ஆனால் தெரியல, சும்மா இதை நல்ல மனுஷன். நீ பாட்டு அடிச்சுட்டு போட்டு போட்டு அதை பம்புறான், அடிக்கிறா, அதை அடிக்கிற, உனக்கு கிறுக்கு கை கட்டுறோம், பாலுக்கு சொல்றோம், விட அதோட விட்டுட்டு விட்டுட்டே நோண்டுறேன். இங்கே வந்து காலி இடம்னு, காலி இடம் எங்கடா இருக்கு? காவிரி ஆற்றுல தான் இருக்கு காலி இடம். போய் மைசூர்ல உட்கார்ந்து இந்த காலி இடத்தை நிரப்ப வேண்டும், காவிரியை திறந்து விடு நீ சொல்லு, என் பின்னாடி நான் இருக்கிறேன்டா. சும்மா சொன்னார் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். காவிரி அந்த அந்த நதிநீர் தீர்ப்பு சரியில்லைன்னு சொன்னாரு. அங்க கொளுத்திட்டான் பெங்களூர்ல, அவருடைய உருவத்தை கொளுத்துறான். உடனே அவர் சொல்றாரு, எனக்கு பிடித்த பேச்சாளர் வட்டல் நாகராஜ். யார் வட்டல் நாகராஜ்? தமிழ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான் பாரு, அவனை சொல்றாங்க ஆயிடாலும். புரிஞ்சுங்களா? மாணவ கட்டப்பல எங்கேயாவது ஓரத்தில் இருந்தா உங்களுக்கு சொல்றேன்டா, இந்த கூட்டு இது எங்க கூட்டத்துக்காக சொல்லுறாங்க. நான்லாம் இப்ப வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே பேசணும் இல்லை. தலைமையார் பேசக்கூடாது, அதெல்லாம் நாம பார்த்துக்கலாம். இவ்வளவு ஓட விட்டு மட்டும் அவனை வாங்கடா, இறங்குங்கடா, 2 பேர் வாங்க, உங்க 2 பேருக்காக தான் காட்டு. எதுக்குன்னா, நான் சொல்லலைப்பா அவரை பத்தி தப்பா, யாரு இந்த மையத்துக்காரரை பத்தி நான் தப்பா சொல்லலை, கூட இந்த பொம்பளை சொல்றேன், எனக்கு சம்பளமே தரலன்னு சொல்றேன், பேமெண்ட்டே தரலையா அது சொல்லுது. அதுக்கு நாங்கள் பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்து வவுச்சர்லாம் கையெழுத்து வாங்கியிருக்கோம். சரியே, எது எதுக்குடா வவுச்சர் வாங்குவீங்க? என்ன விருந்தாளியாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அங்கேருந்து மோடி வடநாட்டிலேருந்து இதை கண்டு யாராவது இப்போ ஏச்சு போனால் ஏச்சு போயிடலன்னா பித்தி போடுவோம். நம்ம கெட்ட வார்த்தையில் உட்கார் இங்கே மேடையில் சேர் போட்டு இங்கே மீட்டிங் நடத்துகிறோம், குண்டிட்டு வருவாடா அவங்களுக்கு கேட்குறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பாதியில் இறங்கி போகிறேன், சும்மா இருக்கேன், உடனே கேட்க மாட்டீங்க. எதுக்கு அவரை கூப்பிட்டு வந்தீங்க? அவர் பாட்டு பாதிலே போறாரு, உனக்கு இருக்கிறது தானே எனக்கும். என்ன செய்ய போற? வீட்டுக்கு சும்மா ஈரத்தை காய விடு. எதுக்கு சொல்றேன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி, நாட்டுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி, கைது பண்ணிட்டு போறது நம்ம தான் கைது பண்ணிட்டு போவான். நீ ஏற்று போயிடுவோம் மசரா சொல்லி நானே செய்துட்டேன். உட்கார இவங்கெல்லாம் இந்த பூத்துலாம் போட்டுறாதீங்க, பூத் கமிட்டின்னு. அரை மணி நேரத்திலே வலிக்கும் இடுப்பு, ஏச்சு போயிடுவான் அவன், பின்னாடி நமக்கு குத்திட்டு போயிடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.